ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோல வந்து நம்ம சந்திக்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு பூஜா கிளீனிங் தான். அதாவது வியாழக்கிழமை வந்து சாய்பாபாக்கு வந்து சாமி கும்பிடணும். வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜை வந்து பண்ண போறேன். அதனால இதுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சாமி கபோர்ட் வந்து கிளீன் பண்ணவே இல்ல. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்டலா கோயில்கள்ல கிடைக்கிற பூஜை ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து சாமி ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து விபூதி இது எல்லாமே அங்கங்க வந்து அப்படி வச்சிருக்காரு. சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்படியே இது ஒரு லாங் வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இது வந்து பாருங்கள் என் பையனோட ப்ரொமோஷன் ஸ்லிப்பு. அதை கூட சென்டிமெண்டலாக சாமி முன்னாடி தான் வச்சுருக்காரு. எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து செல்ஃப் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால வந்து எனக்கு மேக்கப் திங்ஸ் அதாவது ஜென்ரலா வந்து யூசுவலா வந்து டெய்லி மேக்கப் போடுறதுக்குரிய திங்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் இயர்ரிங்ஸு, லிப்ஸ்டிக்கு, காஜல் இது எல்லாமே வந்து 2, 3 பாக்ஸ்ல வந்து வச்சிருப்பேன். அந்த பாக்ஸ் கூட அப்படியே வந்து கலைஞ்சு போய் தான் இருந்தது. அத வந்து இந்த இடத்துல தான் ஒரு 3 பாக்ஸ்ல வந்து செட் பண்ணி நான் வச்சிருப்பேன். ஏன்னா வேற எங்கேயுமே எனக்கு இடம் இல்ல, செல்ஃப் இல்ல. ஜூன்ல ஒர்க்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு செல்ஃப் ரேக் மாதிரி வாங்கிட்டு, ட்ராலி ரேக் மாரி வாங்கிட்டு, அதையும் என் பையன் வந்து கைப்படாத இடத்துல எங்கேயாவது தான் எடுத்து வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கு வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் குழந்தைக்காக எல்லாத்தையுமே வந்து ஏதாவது ஒரு கபோர்ட்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ வந்து ஒளிச்சு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவன் கையில் எடுத்து இழுத்து போட்டு ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவான். அதனாலேயே வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரி முக்கால்வாசி க்ளோஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா, இல்லைன்னா மேலே எங்கேயாவது அந்த மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் கூட அது மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம சும்மா இந்த கிளீனிங் ரொட்டீன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காது. அதனால நான் வந்து உங்ககிட்ட ஒரு 3 விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். பெண்கள் வந்து செய்யக்கூடாத ஒரு 3 விஷயங்கள். முடிஞ்சா இந்த வீடியோ லாங்கா போச்சு அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள் வந்து நான் சொல்றேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பேசுறது. நம்ம வீட்லேயோ சரி, இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டேயோ சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேயோ சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுறது கூட ஓகே தான். ஓரளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நம்ம என்ன வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். பட் புதுசாக பழகுறவங்களோ இல்லைன்னா வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டயோ இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டயோ அதாவது பேசுறது அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை பேசினாலும் அது வந்து அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்கணும். நீங்கள் அர்த்தமாக பேசுகிறீங்க அப்படின்னாலே உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். அர்த்தம் இல்லாமல் சும்மா வளவலன்னு பேசுறது அது வந்து வேறு. அதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பேசாமே இருக்க முடியுமா, சும்மா ஏதோ அஃபிஷியலாக பேசுகிற மாதிரி பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. நம்ம ஜாலியாக ஒரு டிவி பார்க்கும்போதோ இல்லை வெளியே எங்கேயாவது போகும்போதோ நம்ம பேசுகிறது, கிட்ஸை வச்சு எதாவது கிண்டல் பண்ணி பேசுகிறது அது வந்து வேறு. நம்ம வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்மியாக பேசணும். வார்த்தைகள் வந்துட்டு கவனமாக பேசணும். அது வந்து அர்த்தமுள்ளதாக பேசணும். அதை பற்றி தான் வந்து நான் சொல்ல வரேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா நெய்பர்ஸு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட வந்து எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க, எங்கள் வீட்டில் என்ன சமைச்சேன் அப்படின்றது கூட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஹாய் ஹலோ அவ்வளோதான். இது வந்து நான் வந்து அனுபவப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஹாய் ஹலோ அதோட நம்ம லிமிட்டேஷனாக நம்ம வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து 2வது விஷயம். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற வந்துட்டு அதிகமாக யோசிக்கிறது. ஓகேங்களா, நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம நிலமை வந்து இப்படி இருக்குதே, நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிள்லேயே நம்ம இருக்கிறோமே, ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோமே, இந்த மாதிரி நிறைய யோசனைகள். ஓகேங்களா, எனக்கு நான் இப்போ சொன்ன இந்த மாதிரியான யோசனைகள் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோசனைகள் இருக்கும். ஸோ அந்த யோசனைகள்லேருந்து வெளியே வந்துடுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூளை வந்துட்டு ரொம்ப ஓவர்லோட் ஆகிடும். ஓவர்லோட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இல்லைனா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிறதுனால வேறு ஏதாவது ஆன்சிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். அதனால் எப்போவுமே யோசிக்கிறத வந்து ரொம்ப 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 கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா 3வது விஷயம் என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்புகள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து பெரிய லெவலில் வந்து டவுன் ஆக வச்சிரும். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து நம்ம லைஃப்பில் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. யார்கிட்டேயுமே எதையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் மனைவிக்கிட்டேயா இருக்கலாம், இல்லைனா யார்கிட்ட வேணால் இருக்கட்டும். யார்கிட்டேயுமே எதையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க. கடவுள்கிட்ட கூட கடவுள் நமக்கு இதை வந்து பண்ணி தருவார், கண்டிப்பாக பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அதுவாக நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்தடுத்த நாட்களை வந்து நம்ம கடந்து போகணுமே தவிர இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை அப்படின்றது வந்து வேறு, எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து வேறு. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப 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 நல்லது.
3 விஷயங்கள் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வியாழக்கிழமை வந்து அடுத்தடுத்த பூஜை வீடியோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே வந்து பாருங்க. நம்மளோட சேனல் புடிச்சிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து என்னோட சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த விலாக்ல பார்க்கலாம். பாய்.